ஒரு ஊர்ல இருந்த ஒரு பெரிய செல்வந்தர் ஏதோ வேலையா நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ அவரோட செருப்பு பிஞ்சு போச்சு. அவரோ அந்த பக்கத்துல இருந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கார கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி என்னோட செருப்பு பிஞ்சு போச்சு, புது செருப்பு வேற, இதை இப்படியே தூக்கி எறிய மனசு வரல. இந்த பிஞ்சு போன செருப்பை உங்க வீட்டு வாசல்ல ஓரமா வச்சுட்டு போறேன், காலையில என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி எடுத்துக்கிறேன்னாரு. அந்த வீட்டுக்காரரோ அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தரு, எங்க வீட்டு வாசல்ல உங்க செருப்பு கிடக்கிறதா எங்களுக்கு கௌரவம் தாங்க, நீங்க தாராளமா வச்சுட்டு போங்கன்னாரு. சில வருஷங்கள் கழிஞ்சிச்சு. ஒரு நாள் அந்த செல்வந்தரே செத்து போனாரு. அவரோட இறுதி ஊர்வலம் அந்த செருப்பு வச்சாரே அவர் வீட்டு வழியா தான் வந்துச்சு. அப்ப பார்த்து செம்ம மழை. அந்த செல்வந்தரோட பணத்தை தூக்கிட்டு வந்தவங்க நடக்க கூட முடியல. அந்த செருப்பு வச்சிருந்த வீட்டுக்கார்ட்ட போயிட்டு, ஐயா சரியான மழை பெய்யுது, அதனால உடலை இங்கிருந்து எடுத்துட்டு போக முடியல, அதனால மழை நிக்கிற வரைக்கும் இந்த உடலை இங்க வச்சிருந்துட்டு மழை நின்ன பிறகு இந்த உடலை எடுத்துக்கலாமான்னு அனுமதி கேட்டாங்க. அதுக்கு அந்த வீட்டுக்காரு, ஏண்டா யார் வீட்டு பணத்தை யார் வீட்டு வாசல் வந்து வைக்க பாக்குறீங்க, மரியாதை எடுத்துட்டு போயிருங்கன்னாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை.